தமிழ் மாதம் ஆடி 1 இந்த நாள் மறக்கவே முடியாத ஒரு நாள். ஏன்னா, இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இது நிறைய இடங்களில் கொண்டாடுறது கிடையாது. சேலம், ஈரோடு, நாமக்கல் மாதிரியான சில மாவட்டங்களில் மட்டும் இது கொண்டாடுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ எப்படி நம்ம தை 1 அன்னைக்கு பொங்கல் வச்சு செலப்ரேட் பண்ணுறோம், அதே மாதிரி தான் ஆடி 1 அன்னைக்கு ஒரு டிஷ் ஒன்று பண்ணுவாங்க தேங்காவை வச்சு. அந்த பண்டிகைக்கு தேங்காய் சுடுற பண்டிகைன்னு தான் பேர். ரொம்ப ஈஸி தான் அந்த டிஷ் பண்ணுறது. அவல், வெல்லம், எள்ளு இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணி, தேங்காயில் இளம் தேங்காய் சிலர் எடுப்பாங்க, சிலர் முத்தின தேங்காய் கூட எடுப்பாங்க. அதில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு இந்த ஸ்டஃபிங் எல்லாம் அந்த தேங்காய்க்குள்ளே போட்டு அதை வேக வச்சு எடுக்கிறது தான். அதை வேகிறதுக்காக தேங்காய் தண்ணியவே அதில் ஆட் பண்ணிவிடுவாங்க. திரும்ப அந்த ஹோலை ஒரு குச்சி வச்சு அடைச்சிடுவாங்க. இந்த மாதிரி எத்தனை வேணுமோ, ஆனால் ஒற்றைப்படையில் தான் ரெடி பண்ணுவாங்க. 7 தேங்காய் இல்லைன்னா 9 தேங்காய், 5, 3 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் தான் தேங்காய் எடுப்பாங்க. இது எல்லாமே ஃபுல்லாக குச்செல்லாம் சொருகி உள்ள ஸ்டஃபிங் போட்டு குச்செல்லாம் சொருகி ரெடி பண்ணதுக்கப்புறமா நிறைய நெருப்பு மூட்டி அதில் காமிக்கணும். அந்த தேங்காய் எல்லாத்தையும் நீளமான குச்சாக தான் அதில் போட்டிருப்பாங்க. அதில் காமிச்சு ஃபுல்லாக வேக வச்சு எடுத்தால் அது எப்படி நம்ம தை பொங்கல் அப்போது பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுற மாதிரியே தான் இந்த பண்டிகை அப்போது தேங்காய் செஞ்சு சாமி கும்பிட்டா முடிஞ்சது இந்த பண்டிகை. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ நாமெல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரியான தமிழ் பண்டிகையெல்லாம் நிறைய இடங்களில் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிட்டே போகுது. இப்போ சேலமே பார்த்திங்கன்னா சிட்டி சைடெல்லாம் யாரும் இது பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த மாதிரி நெருப்பு மூட்டி பண்ணுற அளவுக்கு இட வசதி இல்லாமையே சில பேர் பண்ணுறதில்ல. சில பேர் மறந்துடுறாங்க இது கொண்டாடுறதுக்கே. இன்னும் சில பேர் இதெல்லாம் மறக்கக்கூடாதுன்றதுக்காக ஸ்டவ்லேயாவது இந்த மாதிரி தேங்காவை சுட்டாவது சாப்பிட்டு அந்த டேவை செலிப்ரேட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டஃபிங் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த நெருப்பில் அந்த தேங்காவை காட்டுறதெல்லாம் ரொம்ப குழந்தைங்களாம் அது ஒரு விளையாட்டாக பண்ணிகிட்ருப்பாங்க. அது வெந்துடும். நெருப்பில் காட்டும் போதே அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கெல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வச்சு அதை நல்லா கும்பிட்டுட்டு அந்த மேலே இருக்க ஷெல்லை உடச்சி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த ஹோல் நம்ம தேங்காவே சாப்பிட்லாம். அதை 2ஆக கட் பண்ணோம்னா உள்ள ஸ்டஃபிங்கோட நல்ல வாசனையோட சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இந்த பண்டிகைக்கு இதுதான் ஸ்பெஷல். ரெடி ஆகிடும். நாங்கள் இதில் ஏலக்காவுமே போட்டிருக்கோம் நல்லா வாசனையாக. இதில் சிலர் பொட்டுக்கடலை, அரிசி இந்த மாதிரி கூட ஆட் பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஆடி 1 அன்னைக்கு இந்த மாதிரி தேங்காய் சுடுற பண்டிகை கொண்டாடுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் கொண்டாடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ் பண்டிகை தான், இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுங்க. ரொம்ப ஜாலியான ஒரு பண்டிகை. அதோட இந்த பண்டிகையை பற்றி தெரிஞ்ச இல்லை தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இது வரைக்கும் சஞ்சய் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.